அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணியன் பழனிக்குமார். கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வேறுபாடு எத்தனை ஆண்டு? 3 ஆண்டு. இதுக்கு என்ன சொன்னேன்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் நம்ம எடுத்து செய்யணும். 3 1ஆல் பெருக்கணும். அப்படிதானப்பா? இதில் 16,000ல் 15% எவ்வளோ? ஒரு சைவரை கட் பண்ணுவீங்க, அதில் பாதி 800, அதை ரெண்டையும் ஆட் பண்ணுவீங்க. ஏன் 15%? அப்போ என்ன வரும்? 2400. அப்புறம் இதில் பாதி ஒரு சைவரை கட் பண்ணுவீங்க, 240, இதில் பாதி 120, இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 360. ஒரு சைவரை கட் பண்ணுவீங்க, இதில் பாதி என்னது? 18, இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணுவீங்க, இதில் பிரிச்சிங்கன்னா என்ன வரும்? 54. இப்போ இதை ஃபுல்லாக பெருக்குங்க, 7200. இது ஃபஸ்ட் இயர். 1080, இது செகண்ட் இயர். 4, இது தேர்ட் இயர். அப்படிதானப்பா? இதில் ஏற்கனவே சொன்னது தான். நீங்கள் என்ன செய்வீங்க? 3 ஆண்டுகள் எது கேட்டாலும் சரி, ஃபஸ்ட் இயரை கட் பண்ணிங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மொதல் வருஷத்தை கட் பண்ணிடுறோம். அடுத்து இதை கூட்டினோம்னா என்ன வருது? 4 3 1 1 1 1 3 4. ஆப்ஷன் டி தான் ஆன்சரு. இப்போ ஃபார்முலா மெத்தடு நம்ம பார்த்துருவோம். 3 ஆண்டுகளுக்குன்னு என்ன செய்வீங்க? P R/100 the whole square 3 + R/100. இதான் ஃபார்முலா, உங்களுக்கு தெரியும். Pன்றது என்னது? 16,000 × 15/100 × 15/100. அப்படிதானப்பா? அப்புறம் 3 + 15/100. இதை வந்து நீங்கள் சுருக்கி பண்ணீங்கன்னா என்ன வருது ஆன்சரு? 1134. இதை நீங்கள் பார்த்துக்கங்கப்பா. இது வந்து 3ஆவது மெத்தடு. இது வழக்கம் போல் செய்கிறது தான். அசல் என்னது? 16,000 × 15/100. 2 சைவருக்கு 2 சைவரு. இதை பெருக்கினீங்கன்னா ஒரு சைவரு, அதில் பாதியை கூட்டணும். அப்படி தானே? மனக்கணக்காகவே போடணும். 2400. இது முதல் வருஷம். அப்படிதானப்பா? அப்புறம் இது எடுத்து செய்வீங்க. 2400 × 15/100. 2 சைவருக்கு 2 சைவரு. அடுத்து ஒரு சைவரு 2400, 5ஆல் பெருக்கினீங்கன்னா 360. 360 × 15/100. ஒரு சைவருக்கு ஒரு சைவரு. இங்கே 2, இங்கே 3, இங்கே 1 18. அப்படிதானே? 18 36 54. இது 3ஆவது வருஷம். அடுத்து என்ன பண்ணுறீங்க? ஃபஸ்ட் இயரை அடிச்சிடுறீங்க. எல்லாத்துக்குமே நம்ம அப்படி தான் பண்ணணும். 2ஆவது வருஷத்தை என்ன சொன்னேன்? 3ஆல் பெருக்கணும். 36 72 108. ஒரு சைவர். அப்படி தானப்பா? அப்போ 1080 54 கூட்டணும். அப்படி தானே? அப்போ 4 3 பேலன்ஸ் 1 1 1 3 4. நான் வந்துடுது ஆன்சர். எல்லா கணக்குக்கும் இதை செய்யுங்க. இப்போ நம்ம 3 மெத்தட் பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஹோம்ஒர்க் சம் பார்ப்போம்ப்பா. இது ஹோம்ஒர்க் சம்பா 2024 குரூப் 4ல் கேட்கப்பட்டது. இதை நீங்கள் செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.